நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இது மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை அனுப்பி இருக்கிறது வந்து நம்மளுடைய பவித்ரா அப்படிங்கிற ஒரு தோழி தான் இதை அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான திகில் சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இந்த திகில் சம்பவம் அப்படிங்கறத விட இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் தான் இது. ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட சம்பவங்கள் பார்த்திருப்போம். அதை விடவும் இது வேற ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தை வந்து நீங்க தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சம்பவம் என்ன அப்படிங்கறது உங்களால தெளிவா புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி இந்த சம்பவத்தை நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. அதுக்கு பிறகு கமெண்ட்ல வந்து என்ன திட்டாதீங்க. தயவு செய்து வீடியோவை வந்து ஃபுல்லாவே பாத்துருங்க. வாங்க இந்த சம்பவம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா பாத்துடலாம். திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவங்க தான் பவித்ரா. பவித்ராவுக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2006 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. பவித்ரா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏகதேசம் வந்து முடியக்கூடிய கண்டிஷன் ஆயிருதுங்க. அவங்களுடைய படிப்பு முடிஞ்சு அவங்க ஊருக்கு போகக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அதே டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பவித்ராவுக்கு கிட்டத்தட்ட 3 தோழிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர்கள் எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த பெயர்களை நான் மாற்று பெயராக தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தோழியுடைய பெயர் வந்து சரண்யாங்க. இரண்டாவது தோழியுடைய பெயர் வந்து கல்யாணி. மூன்றாவதான ஒரு தோழி இருக்கிறாங்க, அவங்க பெயர் வந்து கிறிஸ்டினா. இவங்க 4 பேரும் ஒரு இணை பிரியாத சகோதரிகள் மாதிரி தாங்க அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போறது, இவங்க வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி நல்ல ஒரு குடும்ப பெண்கள் மாதிரி தாங்க பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய காலேஜ் டைம் முடியுதுங்க. அதாவது 2006 காலகட்டத்தில் இவங்க காலேஜ் படிப்பை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த டைம்ல நம்மளுடைய பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற 3 தோழிகளுடைய வீட்டுல சொல்லி அந்த 3 தோழிகளையும் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு 10 நாள் அவங்க எங்க வீட்டுல நிக்கட்டும் அப்படிங்கறது மாதிரி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பவித்ரா கூட அந்த 3 தோழிகளுடைய அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளுடைய பவித்ராவுடைய குடும்பத்தையும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, பவித்ராவுக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. பவித்ராவுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ராவுக்கு ஒரு 5 வயசு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்து அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அதே ஆக்சிடென்ட்ல தான் அந்த பையனும் இறந்திருக்கிறான். அதாவது இவங்களுடைய தம்பி இறந்து போயிருக்கிறான். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பவித்ராவை அவங்க தாய் மாமன், அதாவது அம்மாவுடைய அண்ணன் தான் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க தாய் மாமாவுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பவித்ராவுடைய அம்மாவுக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குங்க. இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பவித்ரா தான். இந்த தாய் மாமனாருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ் தான், இவங்களை விட கொஞ்சம் வயசு குறைஞ்சவங்க தான். அவங்க ஊருக்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழிகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு தாங்க, ஒரு பிரம்மாண்டமான வீடு அப்படின்னு சொல்லலாம். பவித்ரா வந்து கொஞ்சம் வசதி உள்ளவங்க. அதனால பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழிகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அவங்க இருக்கக்கூடிய ஊர் வந்து கொஞ்சம் கிராமப்புறமான ஏரியா தாங்க. ஆனாலும் ரொம்ப அழகா இருக்குமாங்க. ரொம்ப ரம்யமான சுற்றுச்சூழல் உள்ள ஒரு இடமா இருக்குதுங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, முதல் நாள் போய் இவங்க தங்கிடுறாங்க. அன்னைக்கு எல்லாம் சாப்பாடு பாடலாம் முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எந்திக்கிறாங்க. அப்படி எந்திரிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, குளிச்சுட்டு எடுத்துட்டு வாடி நம்ம அப்படி வெளியே போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பெண்களும் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இவங்களுடைய தாய்மாமனுடைய மகள், அதாவது ஒரு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பேரை சொல்லிடுறேன். அதாவது அவங்களுடைய உண்மை பேர்ல அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். நம்ம மங்கை அப்படிங்கிற பேரை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். மங்கை என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அக்காளுக்கு ஏற்கனவே கூட இடம்லாம் தெரியும், அக்காவை கூட்டிட்டு போங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பவித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற 3 தோழிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களும் அப்படி அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போறாங்க. இவங்க தோட்டத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய போர் போட்டிருக்கிறாங்க. தண்ணியை உறிஞ்சி மேல எடுக்கக்கூடிய போர். அது மட்டும் இல்லைங்க, ஒரு 10,000 லிட்டர் தண்ணி நிக்கிறது மாதிரியான ஒரு தொட்டியை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தொட்டி வந்து நீச்சல் குளம் மாதிரி இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலத்துக்கும் அவங்க தோட்டத்துக்கும் இந்த தொட்டியிலிருந்து தாங்க தண்ணிகள் எல்லா இடமும் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அந்த தோட்டத்துடைய ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து அப்படி உள்ள போறாங்க. உள்ள போய் அழகா இருக்குங்க, ரம்யமா இருக்குது. இவங்க 4 பேருக்கும் பயங்கர குஜாலா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரிடி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன அப்படின்னா அந்த தொட்டியில குளிக்கலாண்டி, ரொம்ப அழகா இருக்குது, நான் இந்த மாதிரி குளிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட இருக்கக்கூடிய சரண்யா, கல்யாணி, அதுக்கு பிறகு கிறிஸ்டினா, இவங்க 3 பேரும் சொல்றாங்க சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி குளிச்சுட்டு தாங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மாத்திக்கிட்டதுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வராததுனால தன்னுடைய மங்கை அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க குளிக்க போறோம்டா, அதனால எங்களுடைய பேக்ல இருந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ணி சொல்றாங்க. அந்த டைம்ல இவங்க கிட்ட நோக்கியா பட்டன் மொபைல் தான் இருந்திருக்குங்க. அந்த போன்ல தான் கால் பண்ணி விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த பொண்ணும் சரியாக்கா நான் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க குளிச்சுட்டே இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை குளிக்கவும் சொல்றாங்க. இவங்க போட்டுட்டு போன அந்த சுடிதார் ட்ரெஸ்ஸோட தாங்க குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் பயங்கர குஜாலாட்டு அந்த தொட்டிக்குள்ள பயங்கரமா குளிக்கிறாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல, அதாவது இந்த தோட்டத்துடைய என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்து இந்த பெண் வந்து துணியோட வர்றதை பார்க்கவும் செய்யறாங்க. டே அண்ணா வந்துட்டாடி, நம்ம இனி தைரியமா குளிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட குளிக்கிறாங்க. இது ஒரு மத்தியானம் ஆயிருதுங்க. இவங்க குளிச்சு ஒரு 10 மணிக்கு தொடங்கினது 12 மணி ஆன பிறகு அந்த தொட்டிக்குள்ள இருந்து இவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு முடியலன்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல வெயில் காலம். அதனால இவங்க என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல வந்த மங்கை கிட்ட 4 தோழிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜுவல்ஸ், அதுக்கு பிறகு இந்த வாட்ச் எல்லாம் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த வாட்ச் எல்லாம் கலத்தி வச்சிருக்காங்க. இவங்களுடைய செயின், கம்மல், மோதிரம் இதெல்லாம் கலத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திண்டுல வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நீ துணியை வச்சிருமா, நீ வேணா இருந்துக்க இல்லைன்னா கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் குளிக்கிறாங்க. ஒரு 12:30 மணி ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு திடீர்னு பார்க்கும்போது மங்கையை காணலைங்க. என்னடா மங்கை எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சொன்னதுனால அவ வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ நிக்க விருப்பம் இருந்தா நில்லு, இல்லைன்னா போயிடுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இருந்தாலும் அந்த பெண் அங்கதான் இருந்தாங்க. ஆனா சொல்லாம எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்ல தாங்க இவங்க வெளியெல்லாம் வந்து தேடுறாங்க. சுத்தி முத்தி தேடுறாங்க. அந்த பொண்ணை காணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த பாக்குறாங்க. அந்த பொண்ணு கொண்டு வந்த துணி, இங்க இருந்த ஜுவல்ஸ், இவங்களுடைய வாட்ச், மோதிரம், செயின், கம்மல் இது எதுவுமே காணலைங்க. அரண்டுறாங்க. என்னடா இதுவா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலே, அதாவது என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பதறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய போன் எல்லாம் அங்கதான் இருந்திருக்குது. இந்த போனை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்கிறா அந்த பொண்ணு. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஈரன் ட்ரெஸ்ஸோட தான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்து வேகமாட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஈரன் ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கும் அந்த தோட்டத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 300 மீட்டர் தூரம் தாங்க இருக்குது. கூப்பிட்டாலே கேட்கும், அந்த அளவு தான் தூரம் இருக்குது. ஆனா இவங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல சத்தம் போடல. எதனால அப்படின்னா, இவங்க வயசு பொண்ணுங்க, அது ஈர துணியோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல சத்தம் போடாண்டாண்டி நம்ம அப்படியே மெல்லமா போய் அந்த துணியெல்லாம் எடுத்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஈர ட்ரெஸ்ஸோட நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை பாக்குறாங்க. எதிர்த்தாப்புறம் மங்கை நடந்து வர்றாங்க. மங்கையை பார்த்த உடனே இவங்களுக்கு ஆச்சரியம் ஆயிருது. என்ன அப்படின்னா, அதே ட்ரெஸ் அப்படியே எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அவங்க கையில இந்த செயின், மோதிரம், வாட்சி எதுவுமே இல்லைங்க. அதாவது மொபைல் கூட இல்ல. அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு மொபைல் இருக்குது, அதை மட்டும் தான் கையில கொண்டு வர்றாங்க. எங்கடி போன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மங்கை கிட்ட இவங்க பயங்கரமா மோத ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பெண் வந்து, நீங்க என்ன முட்டாளா, நானே இப்பதான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதனால அப்படின்னா, அவங்க ஒரு டவுட்லயே கேட்கறாங்க, ஏண்டி இவ்வளவு நேரம் நீ வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மங்கையுடைய அம்மாவுடைய காலில் வந்து சுடு தண்ணீர் வந்து கொட்டிருச்சுங்க. அவங்க காலில் அடிபட்டு இருக்குது. அதனால அம்மாவுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பதான் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட சொன்னா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம இவங்க மனசுக்குள்ளே ஒரு டவுட் தாங்க. ஆனா இந்த பொருட்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு பாத்தீங்களா. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் வேகம் இருக்குது. நேர வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது மங்கையுடைய அண்ணன் வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அந்த பட்டன் மொபைலை வச்சு கேம் எல்லாம் விளையாட முடியும். அந்த மாதிரி அந்த மொபைல்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாரு. வந்த உடனே, என்னக்கா இப்படி வர்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யறாருங்க. கேட்ட உடனே இவங்க அந்த பையனுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. ஏன் அப்படின்னா, இந்த பையனும் கொஞ்சம் சின்ன பையன் தான், ஏதாவது பயந்துர போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே சொல்லாம நேர வீட்டுக்குள்ள போய் இவங்க துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. சேஞ்ச் பண்ணி முடிஞ்ச அடுத்த கையோட அவங்க மாமிக்கு காலில் அடிபட்டு இருந்தது இல்லையா, அதாவது பவித்ராவுடைய மாமிக்கு அடிபட்டு இருக்கக்கூடிய மாமியாரை போய் பாக்குறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுடுதண்ணி என் காலில் பட்டுருச்சுமா, அதனாலதான் மங்கை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாமா வர்றது வரைக்கும் வெயிட் பண்றாங்க. மாமாவும் வந்துடுறாங்க. மாமா
வந்த உடனே இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுறாங்க. மாமா இந்த மாதிரி நடந்துச்சு, அங்க வந்தது யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க 4 பேர் இப்ப நல்லா அரண்டு போய் இருக்கிறோம், நல்லா பயந்துட்டோம், அதுக்கு பிறகு அதாவது மங்கையை பார்த்த பிறகு நாங்க பயந்துட்டோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கி மங்கை ஓடி வர்றாங்க வீட்டுக்குள்ள இருந்து. அக்கா இதை நேரத்தையே சொல்லக்கூடாதாக்கா, ஏன்க்கா இதை போட்டு லேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிசாரமா கேக்குதுங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இங்க ஒரு சம்பவம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அவங்க அப்பா டக்குன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு, நிறுத்துமா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய தோட்டந்துறவெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்குங்க. அந்த வீடு வந்து இடி விழுந்து இடிஞ்சு போன ஒரு வீடுங்க. அந்த வீட்டுல வந்து இரத்த காட்டேரிய வழிபட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த இடி விழுந்ததுனால அந்த குடும்பம் அந்த வீட்டுல இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வேற இடங்கள் அவங்களுக்கு இருக்குது, அங்க வீடு போட்டு அங்க போயிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இரத்த காட்டேரிங்கிற ஒரு சாமியை வந்து வழிபட்டு இருக்காங்க. அது சாமியா இல்ல இரத்த காட்டேரி பேயா அப்படிங்கறதெல்லாம் தெரியலைங்க. அந்த மாதிரி வழிபட்டுட்டு இருந்த அந்த இரத்த காட்டேரி அங்க இருந்துட்டு இருக்குதுங்க. அது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வந்து அந்த ரோட கிராஸ் பண்ணும். அதாவது இவங்க தோட்டத்துல இருந்து போகக்கூடிய ஒரு சின்ன ரோடு இருக்குங்க. ரோடுன்னு கிடையாது, மண் ரோடு, இவங்களாட்டே செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகுங்க. அப்படி போகக்கூடிய அந்த இரத்த காட்டேரி தான் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்ட வச்சிருக்குது. அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வரக்கூடியவங்க, அதுக்கு பிறகு வேற ஊர்ல இருந்து வரக்கூடியவங்க, இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு தெரியாம போய் மாட்டிட்டாங்க அப்படின்னா, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை காட்டி விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் பண்ணிருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பொருட்கள் ஏதாவது காணாம போச்சான்னு சொல்லிட்டு அவங்க மாமா உடனே கேட்கிறாரு. ஆமா, எங்களுடைய செயின், மோதிரம், அதன் பிறகு மொபைல், வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அப்படி சொல்றாங்க. சரி, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லைமா, நாளைக்கு காலையில அந்த பொருள் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கற்பணசாமி கோயில் ஒண்ணு இருக்குங்க. அதாவது திருத்துறைப்பூண்டியில அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு கற்பணசாமி ஒண்ணு இருக்குங்க. அந்த சாமியை போய் பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, சாமியை கொண்டாடக்கூடிய சில பூசாரிகள் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் 2-3 பேர் உண்டாங்க. அந்த கோயில் கொஞ்சம் பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அந்த இரத்த காட்டேரி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இரத்த காட்டேரி பண்ணிடுச்சா, சரி நாங்க பாத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய 4 தோழிகளுக்கு ஆளுக்கு ஒரு சேவலை கையில கொடுக்குறாங்க. இந்த சேவலை வந்து 3 பேர் மட்டும்தாங்க கையில வாங்குறாங்க. பவித்ரா, கல்யாணி, சரண்யா, இவங்க 3 பேரும் வாங்குறாங்க. ஆனா கிறிஸ்டினா வந்து வாங்கலைங்க. கிறிஸ்டினா வந்து அந்த கோழியை வாங்கவே இல்லை. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சாத்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்டினா வந்து கிறிஸ்டின் மதத்தை தழுவக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த விஷயத்துல அவங்க ஈடுபடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வேண்டாம், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் வரமாட்டேன், எனக்கு செல்போன் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒண்ணு இல்லமா, நீ வாமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டும் போயிடுறாங்க அந்த பாலடைஞ்சி கிடக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பின்பக்கத்துல தாங்க இந்த இரத்த காட்டேரிக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த படையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்க ஒரு நாவல் மரம் இருக்குங்க. அந்த நாவல் மரத்துக்கு கீழே தாங்க இதெல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி அந்த நாவல் மரத்துக்கு கிட்ட போயிடுறாங்க. இந்த பூசாரிகளும் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பல பூஜைகளை பண்றாங்க. பண்ணிக்கிட்டு அந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பொருட்களை வந்து வாங்கணும் அப்படின்னா பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பவித்ரா, கல்யாணி, சரண்யா மற்றும் கிறிஸ்டினா, இவங்க 4 பேருமே அந்த இடத்துல சாவக்கோழியை அறுக்கணுங்க. அதாவது தலையை வெட்டி சாவக்கோழியை அப்படி பிடிச்சு வச்சிருக்கணும். அந்த ரத்தம் வந்து அந்த நாவல் மரத்துல வந்து அப்படி தெரிச்சு பீச்சு அடிக்கணுங்க. அப்படி அடிச்ச பிறகுதாங்க அந்த பொருள் வந்து தன்னால வெளியே வருமா. அந்த மாதிரி அந்த பூசாரிகள் சொல்ல, நம்மளுடைய கிறிஸ்டினா இதுக்கு ஒத்துக்கிடவே இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல மற்ற 3 பேரும் அந்த சடங்கு சம்பிரதாயத்தை அப்படியே பண்றாங்க. அந்த தலையை அறுத்து விட்டு அந்த ரத்தத்தை வந்து அந்த நாவல் மரத்துல அப்படியே பீச் அடிக்கிறாங்க. அப்படி பீச் அடிக்கும் போது ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவல் மரத்துக்கு அடியில ஒரு வேர் இருக்குங்க. அதாவது வெளியில தெரியற மாதிரியான ஒரு வேர் இருக்கு. அந்த வேருக்கு அடியில இருந்து இவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போன அந்த நகை நட்டுகள், போன் எல்லாமே வந்துருதுங்க. கரெக்டா வந்துருது. அதுல நம்மளுடைய கிறிஸ்டினாவுடைய போனும் அந்த நகைகளும் நட்டுகளும் எல்லாமே வந்துருதுங்க. எல்லாமே எடுத்துடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, கிறிஸ்டினா வந்து எக்காரத்தை கொண்டும் அந்த கோழியை வெட்டவே இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்லா எடுத்து சொல்றாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருமா, உன் லைஃபே நாசம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அங்க அந்த இடத்துல நம்மளுடைய கிறிஸ்டினா அந்த வேலையை செய்யவே இல்லைங்க. முடியவே முடியாது, இதெல்லாம் சாத்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு அவங்க பொருளை அவங்க எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் அப்படின்னு சொல்லி 5 நாள் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. மீதி எல்லாரும்
அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த நேரத்துல கூட போன் பண்ணி கலாய்ச்சிருக்கிறாங்க நம்மளுடைய கிறிஸ்டினா. என்ன அப்படின்னா, உங்களுடைய ரத்த காட்டேரி வந்து இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிரும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒன்றும் நடக்கலையே, எதனால நடக்கல அப்படிங்கறது மாதிரி எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. சரிம்மா, உனக்கு நடக்காதது வரைக்கும் நல்லதுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அந்த பேச்சை அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் அப்படியே ஓடி போயிருக்குங்க. அப்படி ஓடி போன சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரண்யாவுக்கு கல்யாணம் ஆகுதுங்க. சரண்யா கல்யாணம் ஆகி வேறொரு ஊருக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். நம்ம பவித்ரா மட்டும்தாங்க திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவங்க. அதனால அவங்களும் கல்யாணம் ஆகி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு கல்யாணி அப்படிங்கிற அந்த நபருக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது இனிதான் கல்யாணம், 2-3 மாசத்துல கல்யாணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய பவித்ராவுக்கு இனிமேலும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா கிறிஸ்டினாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டினா வீட்டுக்குள்ள ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலாட்டு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பெண்ணுடைய அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலா கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து ரத்த சோகை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரத்த சம்பந்தம் உள்ள, அதாவது என்ன அப்படின்னா இந்த ரத்தத்துல வரக்கூடிய சில நோய்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் மருந்து மாத்திரைன்னு கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படியே ஓடி போயிட்டே இருக்குதுங்க. ஒரு 6 மாதம் வந்து ஒரு 9 மாத காலகட்டம் ஆகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டினா படுத்த படுக்கையிலே இறந்து போயிடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுக்கு பிறகு இறப்புக்கு தாங்க பவித்ரா அங்க போறாங்க. கிறிஸ்டினா கிட்ட இருந்து ஒரு 3 மாத காலம் வந்து இவங்களுக்கு போன் கான்டாக்டே இல்லாம ஆயிருது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சரண்யாவுடைய கான்டாக்டும் அவங்க சரண்யாவுடைய ஹஸ்பண்டுடைய கான்டாக்டும் நம்மளுடைய பவித்ரா கிட்ட இருக்குது. அதே மாதிரி கல்யாணியுடைய கான்டாக்டும் இருக்குங்க. கிறிஸ்டினாவை பத்தின எந்த விஷயம் தான் தெரியல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த சாவு வீட்டுக்கு போறாங்க நம்மளுடைய பவித்ரா. அப்படி போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க படுத்திருக்கிறது கிறிஸ்டினானே சொல்ல முடியாதாங்க, அப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டினா 6 அடி ஹைட் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, நல்ல வாட்டச்சாட்டமான ஒரு ஆணுடைய தோரணை உள்ள ஒரு பெண் மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு போல்டான பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து இப்ப எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவப்பெட்டியில வச்சிருக்காங்க 5 அடி ஹைட் தாங்க இருக்கிறாங்க. ஒரு 1 அடி ஹைட் குறைஞ்ச மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்மளுடைய பவித்ராக்கு என்ன நடந்துச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்டினாவுடைய அப்பா கிட்ட கேட்கறாங்க நம்மளுடைய பவித்ரா. அப்படி கேட்கும் போது தாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னால இந்த மாதிரி ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருந்தா, இந்த மாதிரி நாங்க கொண்டு போய் பார்த்தோம். அந்த நோய்க்கு என்னெல்லாமோ பேர் சொன்னாங்க. அந்த நோயில இருந்து என்னுடைய மகளை காப்பாற்றவே முடியாம ஆயிடுச்சு. அவ இந்த மாதிரி வயசான கிழவி மாதிரி செத்துட்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு நடக்கம்லாம் நடந்து முடியுதுங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரண்யா மற்றும் கல்யாணி இவங்க 2 பேருமே இவங்களுடைய இந்த இறுதி சடங்கு பூஜைக்கு யாருமே வரலைங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே பவித்ரா வந்துடுறாங்க. போன் பண்ணி கேட்கும்போது என்ன அப்படின்னா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அது ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல, எனக்கு அது வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரண்யா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணிக்கும் வந்து இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. பூமணம் பிரச்சனை, அதனால நானும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இப்படியே கடந்து போயிருதுங்க. கிட்டத்தட்ட 1 வார காலங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்குங்க. அதன் பிறகுதாங்க நம்மளுடைய சரண்யா கிட்ட இருந்து ஒரு போன் வருதுங்க. அதுவும் சரண்யாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு போன் வருது நம்மளுடைய பவித்ராவுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சரண்யா பயங்கரமா வீம்பு பண்ணிட்டே இருக்கிறா, வீட்டுல பயங்கரமா அடி வச்சுட்டு இருக்கிறா. அதாவது என்ன அப்படின்னா, புருஷனை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரண்யா. என்னத்துக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. நைட்டு நேரத்துல இது அடிக்கடி நடக்குதுமா. அது இல்லாம சில சமயத்துல வந்து ரத்தமாட்டு இந்த மாதிரி துப்பிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் போன் பண்ணி சொல்றாங்க. இது ஏதாவது பேய் பிசாசா இருக்கும், நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பவித்ராவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பேய் பிசாசுகளுடைய தொல்லைகள் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில சரண்யாவை கூட்டிக்கிட்டு நேர பக்கத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போறாங்க. அந்த கோவில்ல போய் சில பல மந்திர தீர்த்தங்கள்லாம் தெளிக்கப்பட்டு சரண்யாவுடைய கையில வந்து கருப்பு கயர்லாம் கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லமா, இனி ஒன்னும் நடக்காது, இவங்களை கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியூர்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ அடைஞ்சிருந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பூசாரின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த கயர் கட்டக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல பயங்கரமா கர்ஜிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க நம்மளுடைய சரண்யா. ஆனா சரண்யாவுடைய உடம்புல வந்து யார் இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே இவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் சரி, அந்த பூசாரி சொன்னது மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துடலாம் சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் வெளியில டிராவலிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டூர் மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய சரண்யா வந்து தன்னிலையோட தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு இந்த டூர் எல்லாம் வேண்டாம், நமக்கு வீட்டுக்கே போயிருவோம், என் உடம்பு தான் சரியாயிடுச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி சரண்யா சொல்றாங்க. இதை
கேட்ட உடனே சரி ஹஸ்பண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண்யா ஒண்ணுக்கு டபுளா மாறிடுறாங்க. என்ன அப்படின்னா பயங்கரமா கர்ஜிச்சுக்கிட்டு இந்த கணவனை வந்து கையால படார் படார்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடி வாங்கி விராலும் தாங்க முடியறாங்க. டோரெல்லாம் ஓபன் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. அந்த கணவர் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, 2 தங்கை இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல அப்பா அம்மா கிடையாது அவருக்கு. இவரும் நல்ல வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபருங்க. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு வீடு காரு எல்லாம் ரெடி பண்ணி தாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த பழக்கமும் கிடையாது. அதாவது அந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாதுங்க. டீ கூட வெளியில போனா குடிக்க மாட்டாராம், வீட்டுல மட்டும்தான் டீ போட்டா குடிப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் உள்ள நபருங்க. அவரை அடிச்சு தொலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சரண்யாங்கிற அந்த பெண். என்ன பண்ணணும்னு தெரியலைங்க. அங்க இருந்து சரண்யாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் பார்க்கும்போது இவங்க பயங்கரமா கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து சில பல மருந்துகளை கொடுத்து இவங்களை படுக்க தான் வைக்கிறாங்க, தூங்க வைக்கிறாங்க. தூங்குனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்துட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரியாகவே இல்லைங்க. உடனே அந்த இடத்துல அந்த கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய பவித்ராவுக்கு கால் பண்றாங்க. மறுநாள் காலையில நடக்குதுங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஆயிட்டுமா, நான் கோயிலுக்கு போன பிறகும் சரியாகல, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வச்சிருக்கிறேன், இங்கேயும் கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த கணவர் அழுதுகிட்டே சொல்றாருங்க. உடனே பவித்ராவும் போன் அவள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா போனை கையில வாங்குறாங்க. யார் அப்படின்னா சரண்யா. வாங்கின உடனே அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவளை நான் முடிச்சிட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு டக்குன்னு போனை கணவர் கையில கொடுத்துட்றாங்க. அவரு ஹலோ அப்படின்னு சொல்லி காதுல வைக்கவே மறு பக்கத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நர்ஸுகள்லாம் சேர்ந்து தாங்க அவங்கள லாக் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி வச்சிருந்தா சரியாகாது, நீங்க நேர கூட்டிக்கிட்டு பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய பவித்ராவும் சொல்றாங்க. ஆனா இவருக்கு இப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறதுனால டக்குன்னு கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொல்லிமலை மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானே போட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு சரண்யாவுடைய குடும்பங்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. என்ன அப்படின்னா இவளை எப்படியாவது கூட்டிட்டு போய் இந்த பிரச்சனையில இருந்து இவளை வெளியே எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கறது மாதிரி தாங்க நேர கூட்டிட்டு போறாங்க. எங்க அப்படின்னா கொல்லிமலை மாசி பெரியண்ண சாமி கோவிலுக்கு. அப்படி அந்த கோவில்ல கொண்டு போய் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்காரவே மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கோவிலுடைய பூசாரி தாங்க வந்திருக்கிறாரு. அந்த பூசாரியுடைய உடம்புல அந்த மாசி பெரியண்ண சாமி வந்து அப்படியே இறங்கி இருக்காருங்க. இறங்கி அந்த சாட்டை அப்படி எடுத்துருக்கிறாரு. எடுத்த உடனே அலறதுக்கு ஆரம்பிச்சிருது. யார் நீ அப்படின்னு கேட்ட பிறகு தாங்க விஷயத்தை சொல்லுது. யார் அப்படின்னா நம்மளுடைய கிறிஸ்டினா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மா தாங்க சரண்யாவை பிடிச்சிருக்குது. சரண்யா கிடந்து அப்படி உருண்டுட்டே இருக்கிறாங்க தரையில. இருந்தாலும் அந்த இடத்துல மாசி பெரியண்ண சாமி அடிக்க மேல அடி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க சொல்லுது ஒரு பெரிய சம்பவத்தை. இவ்வளவு நேரம் நம்ம இந்த சம்பவத்தை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க மனசுக்குள்ளாடி என்ன ஓடி இருக்கும்? அதாவது அந்த இரத்த காட்டேரி வந்து நம்மளுடைய கிறிஸ்டினாவை கொன்னுடுச்சு, அதே மாதிரி கிறிஸ்டினா இப்போ சரண்யாவை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் தானே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஆனா அதுதான் கிடையாதுங்க. இங்க சம்பவமே வேற. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா மற்றும் சரண்யா இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? அது நம்பிதான் ஆகணும். என்ன அப்படின்னா ஓரின சேர்க்கை. இவங்க 2 பேருமே காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தனி பெட்ல தாங்க படுப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு பெட்டை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கல்யாணி மற்றும் பவித்ரா இவங்க 2 பேரும் ஒரு பெட்ல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ளாடி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கைங்க. இந்த சம்பவம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய காதலாட்டு வளர்ந்துருக்குங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த 2 தோழிகளுக்கும் தெரியாம தான் இவங்க தப்புகளை செய்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய சரண்யாவுக்கு கல்யாண ஏற்பாடும் நடக்குது. இந்த கல்யாண ஏற்பாடை கேட்ட நேரத்துல இருந்தே அதாவது கிறிஸ்டினா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கரமான கோவங்க. என்னடா பண்றது, இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது, இவளை எப்படியாவது நம்ம கூட கூட்டிட்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்டினா வந்து நிறைய வழிமுறைகளை தேடுறாங்க. அப்படி அவங்க தேடி பிடிச்ச ஒரு வழிமுறை தாங்க சாத்தானுடைய வழிமுறை. கிறிஸ்டின் முறைப்படி சாத்தானை அழைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதாவது கிறிஸ்டின் முறைப்படியும் சாத்தானை அழைக்க முடியும். அப்படி அந்த சாத்தானை அழைக்கிறாங்க. அப்படி அந்த சாத்தானுக்காக இவங்க உடலையே அவங்க தியாகம் பண்றாங்க. அந்த சாத்தானுக்கு என்ன அப்படின்னா இவங்க ரத்தமா வாந்தி எடுத்த அந்த மாதிரி நோயெல்லாம் வந்து இறந்தாங்க இல்லையா, அது சாத்தானுக்கு கூட இவங்க போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தங்க.
என்ன அப்படின்னா, எனக்கு உன்னுடைய முழு சக்தியை கொடு, நான் போய் சரண்யாவை அடையணும், சரண்யா என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு தன்னுடைய உடலையே அந்த சாத்தானுக்கு அப்படியே பரிசா வழங்கிட்டாங்க. அதனாலதான் சாத்தான் வந்து இந்த பொண்ணை ரண கொடூரமாட்டு கொண்டு இருக்குதுங்க. இதை எல்லாமே அந்த இடத்துல வெளியே வருதுங்க. அதாவது பிளாக் மேஜிக் மூலமாட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அந்த உடல்ல இருந்து வெளியே வந்த உடனே இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கி பயங்கரமான ஒரு சக்தி கிடைச்சிருக்குங்க அந்த சாத்தான் மூலமாட்டு. அந்த சக்தி எடுத்துக்கிட்டு தாங்க இந்த வீட்டுக்கே வந்திருக்குது. ஆனா அந்த வீட்டுக்கு வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சரண்யாவை பிடிக்கிறதுக்கு போகும்போது கிறிஸ்டினாவுடைய ஆன்மாவால பிடிக்க முடியலைங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பந்தான் புதுசா கல்யாணம் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சும்மா கோவில் குளம்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதனால பிடிக்கவே முடியலைங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு எப்பவும் சரி கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அது பெண்கள் மொத்தத்திலே அந்த தாலி சுட்டியில குங்குமம் வைப்பாங்க. நீங்க அதெல்லாம் கவனிக்கலாம். அந்த மாதிரியான குங்குமம் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒண்ணுங்க நம்மளுடைய சரண்யாவுக்கு. சரண்யா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு மத்தியான வேளையில. அந்த நேரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரைண்டருக்கு உள்ள அப்படி கையை போட்டு அப்படி மாவு அரைச்சிட்டே இருக்கும்போது அவங்களுடைய தாலி செயின் இருக்கு இல்லையா, அந்த லாக்கெட் வந்து கரெக்டா அந்த கிரைண்டர் கல்லுக்கு உள்ள போயிருதுங்க. டக்குன்னு அந்த தாலி செயின் அத்து உள்ள ஓடிடுது. அப்படி அத்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாலேயே காத்துக்கிட்டு இருந்த கிறிஸ்டினாவுடைய ஆன்மா வந்து நம்மளுடைய சரண்யா உடம்புக்குள்ள புகுந்துருதுங்க. அப்படி புகுந்த பிறகு இந்த பெண் வந்து தாலியை எடுத்து கட்டிக்கிடவே இல்லைங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஆனாலும் கெட்டவே இல்லைங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது வரைக்கும் அந்த பெண் தாலியை கெட்டவே இல்லைங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகத்துல அந்த இடத்தை விட்டு தாண்டி போயிருக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணி அளவுல இந்த பெண் வந்து கேட்டுக்கு மேல பறந்து போயிருக்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் ஜம்ப் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு 6 அடி கேட்டுங்க. அந்த கேட்டை தாண்டி வெளியே போயிருக்கிறாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது. கடைசி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கு தெரியக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லி அந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணி அதுக்கு பிறகுதாங்க இவங்களை பிடிச்சிருக்காங்க. ரோட்ல ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த நைட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நைட் ட்ரெஸ் போட்டு தான் ஓடி இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்திருக்கிறாரு அந்த கணவர் அப்படிங்கிற அந்த நபர். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மாசி பெரியண்ணா சாமிக்கு முன்னால அப்படியே புட்டு புட்டா வைக்குதுங்க. என்ன செய்யன்னே தெரியல. அந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கி இப்படியும் ஒரு வாழ்க்கை நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அப்பந்தாங்க அவங்களுக்கு தெரியுது. ஆனா நம்மளுடைய பவித்ரா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. இவங்க 2 பேருக்கு மேலேயும் இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். அதாவது இவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் திடீர்னு லீவை போட்டுருவாங்க. அதாவது நாங்க காலேஜுக்கு வரல, இன்னைக்கு வரல, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, 2 பேருக்குமே இன்னைக்கு பீரியட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நாள் இவங்க அந்த ரூமுக்குள்ள ஒத்தையில இருந்திருக்காங்க. வெளியே எங்க போகிறதும் கிடையாதுங்க. அதே ரூமுக்குள்ள தாங்க இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. சரி தோழிகள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பவித்ராவும் இதை கண்டுகிடுறதே கிடையாது. ஏன்னா தோழிகள், நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள விட்டுறாங்க. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, ஓரின சேர்க்கை. இந்த ஒரு காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து கிறிஸ்டினாவுடைய லைஃபையே அழிச்சிருச்சு. அதுக்கு பிறகு சரண்யாவுடைய லைஃபும் போக வேண்டியதுதான். ஆனா நல்ல வேலைக்கு இவங்க தப்பிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகு மாசி பெரியண்ணா சாமி வந்து கிறிஸ்டினாவுடைய ஆன்மாவை வந்து இங்க இருந்து போறியான்னு கேட்ட உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா விடவே இல்லைங்க. மாசி பெரியண்ணா சாமி விடவே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய உடம்ப சாத்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்த இந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து மறுபடியும் ஏதாவது கண்டிப்பா செய்யும் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த மாசி பெரியண்ணா சாமி அங்க இருக்கக்கூடிய ஒரு சூலாயுதம் இருக்குங்க. அந்த சூலாயுதத்துல இந்த பெண்ணுடைய முடி, அதாவது சரண்யா இருக்கிறாங்களே அவங்களுடைய முடியை வந்து அப்படி ஒரு 3 தடவை சுத்திக்கிட்டு அதை அருவா வச்சு வெட்டி விட்டுறாரு. வெட்டி விட்ட பிறகு இவ இனிமேல் இந்த இடத்தை விட்டு வரமாட்டா அப்படிங்கறத மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பவும் செய்திடுறாங்க. இவங்களுக்கு அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க. அந்த கோவில்ல செய்ய வேண்டிய சாந்தி முறைகள் எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் வரல. இதுதாங்க அவங்க லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். ஆனா நம்மளுடைய கல்யாணி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அவங்க எதுலையுமே மூக்கு நுழைக்க மாட்டாங்களாம். கொஞ்சம் அமைதியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க இப்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடந்தது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருந்தது அப்படிங்கறது மாதிரி தான் இந்த சம்பவத்தை நம்மளுடைய பவித்ராங்கிற தோழி நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய பவித்ரா தோழிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்துக்கு நீங்க ஒரு லைக் கண்டிப்பா கொடுத்துதான்
தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.